வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நினைவுலகம், கனவுலகம் அண்ட் ஆழ்ந்த உறக்க உலகம். இந்த 3 உலகத்திலேயும் 3 தனித்தனியான நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். நினைவுலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகாந்த் என்று சொல்லப்படுகின்ற இந்த அனுபவம் அப்படிங்கிறது கனவுலகத்துல கண்டிப்பா கிடையாது. எனக்கு அம்மா, அப்பா, உற்றார், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, இந்த உறவுகள், இந்த உறவு எதுவுமே அங்க போனதுக்கு அப்புறம் கிடையவே கிடையாது. அங்கே வேற யாரோ தாய், தந்தை, வேற யாரோ நண்பர்கள், வேற யாரோ உறவுகள், அங்கே டோட்டலி ஐ அம் டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் அண்ட் தட் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம பேரே நம்ம மாத்தி கொடுத்துடலாம். சரி, இந்த வேர்ல்டுக்கு ஸ்ரீகாந்துக்கு பதிலா விஸ்வான்னு ஒரு பேரை கொடுங்க. அந்த வேர்ல்டுக்கு நான் போகும்போது அவனுக்கு தைஜஸ்னு ஒரு பேரை கொடுங்க. ரெண்டுமே ரெண்டு வேர்ல்ட்லயும் இல்லாம டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது பிராங்யான்னு ஒரு பேர் கொடுங்க. சரியா? இப்போ இந்த 3 உலகத்தை அனுபவங்களை பேசிட்டு இருக்கேன்ல இந்த ஸ்ரீ, இவன் யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. விஸ்வனுக்கு டோட்டலி விஸ்வனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இல்ல? தைஜஸ்க்கு இல்ல. தைஜஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பிராங்கனுக்கு இல்ல. பிராங்கனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 பேருக்கு இல்ல. இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 பேருக்கு இல்ல. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 பேருக்கு இல்ல. இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 பேருக்கு இல்ல. But who am I? I'm experiencing all these three. So this might be the first reason இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேதத்துல அவங்க சொல்லி கொடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, டே ஆர் யூ நாட் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் தீஸ் த்ரீ? இஃப் யூ ஆர் ரியலி விஸ்வன்னா then you cannot have the experience of other two. அதாவது நீ ஒரு விஸ்வனாக இருந்தால், அதாவது நினைவு உலகத்தில் வாழ்பவன் மட்டுமே நீ என்றால், மீது 2 உலகங்களின் அனுபவம் உனக்கு தெரியவே தெரியாமல் போயிருக்க வேண்டுமாடா. கனவு உலகத்தில் வாழ்பவன் மட்டுமே நீ என்றால், மீது 2 உலகங்களின் அனுபவங்கள் உனக்கு பரிச்சயமே இல்லாமல் அல்லவா இருக்க வேண்டும். ஆழ்ந்த உறக்க அனுபவமே நீ என்றால் மீதி 2 உலகங்கள் உனக்கு எப்படி அப்பா அனுபவமாகிறது? பேசிக் கொண்டிருக்கின்றானே இந்த ஸ்ரீ என்பவன், இவன் 3ஐயும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை அல்லவா? அப்போ 3ஐயும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நான் 3மாக இருக்க முடியாது. நான் 3க்கும் அடித்தளமாக இருக்க முடியும். நான் 3க்கும் சாட்சியாகத்தான் இருக்க முடியும். 3ஐயும் சாட்சியாக எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட போய் எனக்கு அது புரிகிறது. அப்போ இந்த 3மே பொய் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இங்க இருக்கும்போது இது பொய், அங்க இருக்கும்போது அது பொய், அங்க இருக்கும்போது அது பொய். அப்போ இந்த 3ம் பொய் உலகங்கள். இந்த 3 பொய் உலகங்களும் மாறி மாறி தோற்றம் எதில் தோன்றுகின்றன? எண்ணில் தோன்றுகின்றன. அப்போ அந்த நான் ஒரு ஒரு புதுசா ஒரு சாட்சி அல்லது ஆத்மா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அது இருக்க போய் தானே இந்த 3 அனுபவங்கள் அதில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. ஆத்மாவில் ஏற்படுகின்ற இந்த 3 அனுபவங்கள் என்று நீங்கள் உங்களை கண்டீர்கள் என்றால், நீங்கள் ஆத்மா என்ற ஒன்றை சாட்சியாக காண்கிறீர்கள். ஆதலால் உணர்கிறீர்கள் என்று புரிந்துவிடும். ஓகேவா? ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கமா நீங்க பாருங்க. சரியா? அதாவது மறுபடியும் கன்க்ளூட் பண்ணிடுறேன். நினைவுலகத்தில் வாழ்வதன் அனுபவம் எனக்கு இருக்கிறது. கனவுலகத்தில் நான் பெற்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் நான் பெற்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது. Then who am I? அப்ப கண்டிப்பா இந்த 3ன் அனுபவங்களையும் எனக்கு எப்படி தெரிஞ்சது? That's the thing. ஏன்னா சாட்சியாக அனைத்தையும் சாட்சியாக நான் கண்டு கொண்டிருந்தாத வரை how could I have all this experience? ஏன்னா இவனும் அவனும் இந்த 3 பேருமே டோட்டலி ஆப்போசிட் ஈச் அதர்னு சொல்லியாச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி இவனுடைய உறவுகள், இவனுடைய அம்மா அப்பா இவனுக்கு டோட்டலி வேற. அதே மாதிரி இங்க இந்த அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் அது வந்து அனுபவமே கிடையாது, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றோம் கனவை. சரியா? கனவுல இருந்து விழித்த மொமெண்ட்ல அடுத்த செகண்ட் வந்து இந்த அந்த கனவு உலகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நம்புறான். சரியா? அப்போ யாரு அந்த விஸ்வன்னு சொல்லக்கூடிய இந்த நினைவுலகத்துல இருக்கிறவனுக்கு அந்த 2 உலகம் அனுபவம் எப்படி வந்தது? கனவுலகத்துல இருக்கிறவனுக்கு இந்த 2 எப்படி வந்தது? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவனுக்கு இந்த 2 அனுபவம் எப்படி வந்தது? சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சாட்சி உன்னுள் நீ ஆத்மாவாக இருக்கின்றாய். ஆத்மாவாக இருந்து இந்த 3 அனுபவங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றாயடா. ஆதலால் நீ ஆத்மாதான். அப்ப இந்த 3மே பொய் தான் அப்படிங்குது. நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். கனவை பொய்ன்னு ஏத்துக்கிறோம்.
ஆழ்ந்த உறக்கத்தை அது இல்லவே இல்ல, அது விடுங்கிறோம். ஆனா ஜாக்கிரதை மட்டும் நம்ம பொய்ன்னு ஏற்கிறதே இல்ல. சரியா? ஆனா கனவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஜாக்கிரதை பொய்ன்னு நம்ம நம்புறோம். ஆனாலும் முழிச்சதுக்கு அப்புறம் இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த அடிப்படை விஷயத்த வச்சுக்கிட்டு நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு அவங்க கத்துக் குடுக்குறாங்க அப்படின்னா, 3மே பொய்ன்னு புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இந்த 3ஐயும் சாட்சியாக வேடிக்கை பார்க்கிறவன் மட்டுமே நீ மெய். ஆனால் இந்த 3மே பொய். அப்ப ஜாக்கிரத அவஸ்தையில இந்த ஸ்ரீகாந்த் என்ற உடலோடு இருக்கின்றானே, இது ஒரு பொய் அனுபவம். கனவுலகத்துல அப்புறம் ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததே, அது ஒரு பொய் அனுபவம். ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவும் இல்லாத ஒரு அனுபவமாக இருந்ததே, அதுவும் ஒரு பொய் அனுபவம் தான். இப்படி 3 மாயா அவஸ்தைகளும், 3 மாயா அனுபவங்களையும் நீ ஒரு சேர அனுபவிப்பவனாக இருப்பவனே நீ. நீ நினைவுலகத்தை அனுபவிக்கும் போதும், கனவுலகத்தை அனுபவிக்கும் போதும், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதும், இந்த சாட்சியாக இருக்கின்ற நீ எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நீ என்று உணர முயற்சி செய். சரியா? போதும்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட்ல நமக்கு இதை விட பெட்டரா புரியுதான்னு பார்க்கலாம். சரி, இது இந்த மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் திங் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. நெக்ஸ்ட் விசேஷ தர்க்கம். அதாவது ஒண்ணு முடிஞ்சு இன்னொன்னு வந்துருச்சு, இன்னொன்னு எனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன்ல, அத வந்து மெமரி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ட வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அத அப்படியே படிக்கிறேன். ஒரு நிலை முடியும் போது மற்றொன்று வருகிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் நான் நினைவில் வைத்திருக்கின்றேனே, அந்த நினைவிற்கு ஆதாரம் எது? மாறாத சுத்த சித்தான சாட்சி அல்லவா? அப்படின்னு ஒரு விஷயத்த வேதம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. நான் மறுபடியும் படிக்கிறேன். ஒரு நிலை முடியும் போது மற்றொன்று வருகிறது. அதாவது நினைவுலகம் முடியும் போது கனவு, கனவு முடியும் போது ஆழ்ந்த உறக்கம். இப்படி இந்த நிலைகள் மாறி மாறி வருகின்றது. ஆனால் அந்த மாற்றங்களை நான் நினைவில் வைத்திருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் நான் இவ்வளவு நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன்ல. அப்போ இதை நான் நினைவில் வைத்திருக்கின்றேன். அந்த நினைவிற்கு ஆதாரம் கண்டிப்பாக மாறாத அறிவான சுத்த சித்த சாட்சியாகத்தானே இருக்க முடியும். அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றாங்க. சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டயே கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ற மாரி இருக்கு. சிம்ப்ளி ஸ்பீக்கிங் எப்படிப்பா தெரிஞ்சது அப்படின்னு கேட்டேன்ல. எனக்கு எப்படி 3மே தெரியுது அப்படின்னு கேட்டேன்ல. அந்த நினைவு எப்படி எனக்கு தெரியுது? இப்ப கனவு கண்டுட்டு இருக்கேன்பா. அது டோட்டலி டிஃபரெண்ட் வேர்ல்டு தானே. ஆனா முழிச்சதுக்கு அப்புறம் நான் கனவுல அப்படி போனேனா, அவன் வந்தானா, அது பண்ணேனா, நான் 8 பேர் அடிச்சு தும்சம் பண்ணேனா, அல்லது 8 பேர் என்ன அடிச்சு துவைச்சுட்டாங்களா? அப்படின்னு ஏதோ ஒரு கனவ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோமா இல்லையா? அப்போ அது எப்படி சாத்தியம்? கனவில் ஏற்படும் அனுபவங்களை எல்லாம் பின்னாடி ஒருத்தன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்ல. மெமரியில ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க. அப்ப எவனோ ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணாதானங்க ரெக்கார்ட் ஆகும். சும்மா எப்படிங்க ரெக்கார்ட் ஆகும்? அதாவது நினைவுல இருக்கிறவன் வந்து கனவு வந்து எந்திரிச்ச உடனேயே அவன் யாரு? தைஜசன் வந்து இல்ல. தைஜசன் பேசலங்க. விஸ்வம் பேசுறான். விஸ்வம் பேசுறான். தைஜஸ் என்னென்ன அனுபவிச்சான்னு. ஏன்டா சம்மந்தமே இல்லையே! விஸ்வனுக்கு எப்படி தைஜஸ் அனுபவம் வரும்? தைஜசனுக்கு எப்படி விஸ்வனுடைய அனுபவம் வரும்? நினைவுலகத்துல இருக்கிறவனுக்கு எப்படிப்பா கனவுலகத்தின் அனுபவம் வரும்? அப்ப கனவுலகின் அனுபவங்களை எல்லாம் நீ பின்னாடி ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு நீ ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த சாட்சி தான் நினைவுலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதையெல்லாம் நான் அங்கே கண்டேன் என்று ஒரு உணர்வை உனக்கு வெளிப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம வந்து ஜாக்கிரத்துல என்னென்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னு கனவுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. கனவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கனவுக்குள் கனவு அப்படின்னு வேணா ஒண்ணு வந்திருக்கா? தெரியல. ஏன்னா கணவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாக்கிரத்துல இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. பட் ஜாக்கிரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் கனவுக்குள்ள இது வேணா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நல்ல பேய் படம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன். இந்த பேய் படம் வந்து கனவா வரும். சரியா? அன்னைக்கு அவன் எதுக்காக பயந்திருந்தானோ, ரொம்ப இது பண்ணியிருந்தானோ, அது வந்து கனவுல வருது அப்படின்னா, மேபி இதனுடைய தாக்கம் அதில் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வேணா தெரியுது. அங்க கூட வந்து ஒரு ஃப்ரெஷ் கனவா தான் வருது. இன்னைக்கு நான் வந்து பேய் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்த மாரி எனக்கு தெரியல. ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆனா அத விடுங்க. ஒண்ணு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. கனவுல இருந்து ஜாக்கிரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நினைவுகளை நாம் வைத்திருக்கின்றோம். அந்த நினைவுகள் எங்கிருந்து வந்ததுன்னா, சாட்சியின் இடத்துல இருந்தது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். அப்போ ஒரு
நைட்டு 10 மணிக்கு தூங்க போனேன். காலையில 6 மணிக்கு நான் எந்திரிச்சுட்டேன். சரியா? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சுட்டு, இன் பிட்வீன் இந்த டைம்ல நான் செத்து போயிட்டேன்னு யாரும் நெனைக்கிறதில்ல. நான் இருந்தேன். நான் உணர்வற்று இருந்தேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சரியா? நான் உணர்வற்று இருந்தேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங். நான் சந்தோஷமாக, ஆனந்தமாக தூங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அத விடுங்க. ஆனால் ஒன்று நாம புரிஞ்சுக்கணும். நான் உணர்வு அற்று இருந்தேன். இது நம்ம அனுபவம் தானங்க. இது எல்லாருக்கும் அனுபவம் தானே. இப்ப யாராவது நான் தூங்கிட்டேன். தூங்குனதுக்கு அப்புறம் யாராவது வந்துட்டு போயிருக்காங்க, செஞ்சாங்க அப்படின்னா, "டேய் நான் வந்தேன்டா, நீ தூங்கிட்டு இருந்த." அப்படின்னா, ஆமாடா நான் அந்த இடத்துல நான் உணர்வில்லாம நான் பேசினேன் உனக்கு கேட்கல. நான் ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா, அதனால நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் உணர்வற்று இருந்தேன் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் தூங்கினேன். தூங்கிக் கொண்டிருந்தேன். சரியா? அது எப்படி உனக்கு தெரியும்? சாட்சியே இல்லைன்னா, நீ தூங்கிட்டு இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ தூங்கியதின் அனுபவம் உனக்கு சாட்சியாகி பிரதிபலித்து, நீ நினைவுலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தூங்கினேன்னு அந்த சாட்சியை அனுமான பிரமாணமாக வைத்துக் கொண்டு தானே சொல்லுகின்றாய். இது ஒரு பாயிண்டாக சொல்லப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எகெயின் இந்த சாட்சி அனுபவத்த நான் பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்னும் நான் சாட்சிங்கிறத நான் முழுசா ஏன்னா, "நீ எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாக நீ ஆவாய்" அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா என்ன சாட்சி அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சாட்சி அனுபவம் கிடைக்கும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். "நீ சாட்சி தான்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்ட்ராங்கான இந்த பாடி தான் நானுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்படியே தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் வேதங்கள்ல சொல்லியிருக்கே, "டேய் இது பொய் மாயைய போயிட்டு நீன்னு நெனச்சுட்டு இருக்கடா. இது உடம்பு நீ இல்லடா" அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்போ நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாக ஆவாய் அப்படின்னா நீ சாட்சி நீ சாட்சி சாட்சி என்று அகம் பிரம்மாஸ்மி என்று நீ சிதுவோகம் சித்த சிவோகம் இதை ஃபீல் பண்ணிட்டே இருந்தாலும் நீ அதை ஃபீல் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு சரியா அதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பட் as long as இந்த ஜாக்கிரதை இருக்கக்கூடிய இதுவே நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படிங்க நான் சாட்சின்னு ஃபீல் பண்ண முடியும் ஏதோ ஒண்ணு இப்போ ஒரு கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு முனிவர் போனாரு ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் அவனுக்கு பால் குடு அப்படின்னு கேட்டவொன்னே, அவன் பால் கறந்து குடுத்தான். உடனே அந்த பையன கூப்ட்டு, "எனக்கு ஏதாவது சொல்லுங்க" அப்படின்னப்போ, ஒரு குகையில உட்கார்ந்துட்டு, நான் எருமை மாடு" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருடா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு பார்த்தா, அந்த குகைக்குள்ள இருந்து நான் எருமை மாடு அப்படிங்கிற அந்த ஃபீல்ல இருந்து உள்ள போயிட்டு, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, "நான் எரும மாடு. இப்ப என்னுடைய கொம்பு என்னால வெளிய வர முடியல, இடிக்குது. நான் எரும மாடு. நான் மனுஷன் இல்ல" அப்படின்னு அவன் சொன்னானாம். சரியா? உடனே நீ இப்ப நான் முதல்ல எரும மாடுன்னு சொல்ல சொன்னேன். நீ சொல்லிட்டு இப்ப எரும மாடா மாறிட்ட. இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக் குடுத்தாராம். அவன் பிரம்மம்னு சொல்லிட்டு பிரம்மம் ஆயிட்டானாம். இன்னொரு கதை. சோ எதுக்கு அந்த கதையினுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்றத மட்டும் புரிஞ்சுக்கணும். அண்டர்லையிங் காஸ் என்ன அப்படின்றது. சோ எந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்றோமோ, அத நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு. அவன் எரும மாடு மேல ரொம்ப பிரியமா இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியல. அவன் எரும மாடுன்னு சொன்னா, அவன் நம்பி சொன்னான். சோ இட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் டூ பிலீவ் இட் அப்படிங்கிறது தான். நான் உடம்புன்னு நெனச்சிட்டு இருக்கிற வரைக்கும், நீ பிரம்மம், நீ ஆத்மா அப்படிங்கிற ஒரு தெரியாத விஷயத்த நினைக்க சொன்னா எப்படி நான் நினைப்பேன்? ஈவன் தோ யூ மே பி தட் பட் நான் இப்போ அத நினைக்கவே இல்ல. இப்ப நான் டோட்டலி வேறயால இருக்கேன். நான் போட்டுக்கொண்ட வேஷத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு அந்த மாயையில சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இப்போ ஒரு நடிகன் பிச்சைக்காரனா மாறிட்டாங்க. நான் நடிகன். நான் ஒரு சிவாஜி கணேசன் பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு இருக்கான். டேய்! நீ சிவாஜி கணேசன், நான் சிவாஜி கணேசன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டேன்னா, உனக்கு சிவாஜி கணேசனோட ஃபீலிங் கிடைக்கும். அப்படின்னு சொன்னா, அந்த பிச்சைக்காரன் எப்படி நினைக்கிறது? டேய் லூசு பைய! போ! நான் தான் பிச்சைக்காரன் தானே! நான் எப்படி நடிகன் சிவாஜி கணேசன்னு நினைக்க சொல்றேன்? ஐ அம் நாட் ஆக்டர் சிவாஜி கணேசன். ஐ அம் பிச்சைக்காரன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பான். பட் அவனுக்கு இந்த மாரி சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. இல்லடா கண்ணா, பிச்சை எடுக்கிறதுன்றது மாயடா. அது இப்ப இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இது இல்லாம போயிடுதுல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வேறயா வந்தல்ல. இந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிறது நினைவுலகம்னு வச்சுக்கோங்க. கனவுலகம் அப்படிங்கிறது அது ஒண்ணு என்ன சொல்றது? ஒரு ராஜா வேஷம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா வேஷம் போட்டேல்ல. டேய் லூசு நீ பிச்சைக்காரன்னா கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா தானே இருக்கணும். நம்ம டைரக்டர் சொல்லியிருப்பான். நீ கொஞ்சம் ராஜாவா நடின்னு.
ஆமா ராஜாவா இருந்தேன்ல அப்புறம் என்ன? ஆமால்ல. ராஜா கூட இருந்தேன் நானு. அட ராஜாவும் நீ இல்லடா, பிச்சைக்காரனும் நீ இல்லடா. இது எல்லாமே வேஷங்கள்டா. நினைவு உலகத்துல இருக்கிறதும் நீ இல்லடா, கனவு உலகத்துல இருக்கிறதும் நீ இல்லடா. இது எல்லாமே மாயடா. மாயைக்கு அஸ்திவாரம் ஒண்ணு இருக்கணும்டா. வேஷம் போட்டவன்னு நடிகன் ஒருத்தன் இருக்கணும்டா. நடிகன் தான்டா வேஷத்துல இருக்கான். அப்படின்னு எல்லாம் சொன்னா தானங்க அவன் வந்து, ஆமா நான் சிவாஜி கணேசன். நான் சிவாஜி கணேசன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி ஹாஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தியரிட்டிக்கலி தட் ஹி இஸ் அன் ஆக்டர். அவன் தியரிட்டிக்கலி இஸ் அன் ஆக்டர்ன்னு புரிஞ்சா மட்டும் தான் அவன் வந்து ஃபீல் பண்ணவே முடியும். ஆமா நான் ஆக்டர், நான் வந்து வேஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சிமிலர்லி சோ அதுக்குண்டான முயற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து நான் ஆத்மா அப்படின்னு சும்மா சொல்லு சொல்லு சொன்னா எப்படி சொல்றது? அப்ப நான் ஆத்மா இல்லன்னு நம்ம ஸ்ட்ராங்கா நெனச்சுட்டு இருக்கோமே. ஆத்மான்னா என்னன்னே தெரியாது. பிச்சைக்காரனுக்கு ஆக்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா அவனுக்கு என்ன சொல்றோம்னா, இது மாயான்னு புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரத அவஸ்தை என்பது மாயா அவஸ்தைன்னு புரிஞ்சுக்கோ. ஆனா பாரு, நீ பிச்சைக்காரனா இருக்கும்போதும் நீ ராஜா வேஷம் போட்ட. ஆனா ராஜா வேஷம் போட்டதுக்கு அப்புறம், நான் இத்தனை நாட்களாக பிச்சைக்கார வேஷத்தில் இருந்தேன்னு உனக்கு தெரியுதுல்ல. அப்போ யாருக்கு தெரியுது? டேய் நீ ஆக்டரா இருக்க போய் தான், நான் இத்தனை நாட்களாக பிச்சைக்கார வேஷத்தில் இருந்தேன் அந்த ஆக்டருக்கு தான்டா தெரியுது. திருப்பி இந்த ராஜா வேஷத்துக்கு வந்துட்ட. திருப்பி அப்புறம் வேற ஒரு கோமாளி வேஷத்துக்கு போ. அந்த கோமாளி வேஷம் போடும்போது நான் ராஜாவாக இருந்தேன். நான் பிச்சைக்காரனாக இருந்தேன். இப்ப கோமாளியா இருக்கேன். அப்போ இந்த வேஷங்கள்ல நீ வேஷமே நீன்னா, வேஷம் மாறுனதுக்கு அப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டது யாரு? அப்ப பேக்கிரவுண்ட்ல இந்த வேஷத்த ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான்டா. அந்த ஒருத்தன் நினைவுல வச்சுட்டு இருக்கான்டா. அந்த மெமரி இருக்குடா. அவன் தான்டா சொல்றான். டேய்! இதெல்லாம் வேஷம்டா. இது எல்லாத்துக்கும் பேஸா நான் தான்டா இருக்கேன். நான் தான்டா இந்த வேஷத்துல இருக்கேன். வேஷம் எப்புட்றா நானா இருக்க முடியும்னு ஃபீல் பண்ண சொல்றது. அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்ப மேஜரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருங்க வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துடுறேன். சோ, ஒரு நிலை முடியும்போது மற்றொன்று வருகிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் நான் நினைவில் வைத்திருக்கின்றேன். அந்த நினைவிற்கு ஆதாரமே மாறாத சுத்த சித்தான பிரம்மம் தான், சாட்சி தான் அப்படிங்கிறது ஒரு தர்க்கம். வேற பாயிண்ட்ஸ் எல்லா அனுபவங்களும் இல்லை என்றால் என்னால் இல்லை எனவும் சொல்ல முடியாது. நான் தூங்கினேன், எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றால், அந்த தெரியாமையும் யாரோ அறிந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. சோ நான் நல்லா தூங்கினேன் என்று உனக்கு தெரிந்தது எப்படி? என்ற ஒரு பேஸ் இது. இப்ப நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அப்ப நான் சாட்சி அப்படிங்கிறது இப்ப நான் இவ்வளவும் பேசிட்டேன்ல. நான் பேசினதுக்கு அப்புறம் அப்பன்னா நீ கேட்கலாம் என்ட்ட. ஏன்பா அப்பன்னா நீ சாட்சின்னு நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ வந்து போட்டிருக்கிறது வேஷம். அந்த ஸ்ரீகாந்த்ன்றது வேஷம். ஆக்சுவலா அந்த வேஷத்திற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய பிரம்மம் தான். நீ என்ன? நீ வந்து ஃபீல் பண்ணிட்டியா? இவ்வளவு எனக்கு சொல்லி தரியே, நீ ஃபீல் பண்ணிட்டியா? அப்படின்னு நீங்க என்ட்ட கேட்கிறதா வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் இவ்ளோ நேரம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்டின்னா, ப்ரூஃப் பண்ணேன் அப்டின்னு சொன்னேன். ஃபீல் பண்ண அப்படிங்கிறது டிஃபரண்ட் ஃப்ரம் ப்ரூஃப் பண்ண அப்படிங்கிறது. சரியா? ப்ரூஃப்னா என்னது? வாட் இட் மைட் பி. இந்த ஸ்ரீ யாரா இருக்க முடியும்? கனவுல வரும்போது அவன் எவனா இருந்திருக்க முடியும். அப்ப டீப் ஸ்லீப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் பேஸா இருக்கவனாகத்தான் நான் இருக்க முடியும் என்ற ஒரு வாதத்தை நான் வைத்திருந்தேன். சரியா? இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பிரத்யக்ஷ, அனுமான, ஆகமா அப்படின்னு இந்த 3 பிரமாணங்கள் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். பிரத்யட்ச பிரமாணம் அப்படிங்கிறது என்னது? ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அனுபவிக்கிறது. அப்ப இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது ரியல் டைம்ல ஜாக்கிரத் உலகத்துல அனுபவிக்கிறேன். அதுவும் பிரத்யட்சம் தான். கனவு உலகத்துல அனுபவிக்கிறேன். பிரத்யட்சமா தான் அனுபவிக்கிறேன் கனவ. டீப் ஸ்லீப் எதுவுமே தெரியலங்கிற ஒரு உணர்வுல நான் வந்து பிரத்யட்சமா இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா, அனுமான பிரமாணத்துல இந்த பிரத்யட்ச பிரமாணங்கள், இந்த அனுபவங்கள் அப்படின்னு நம்ம அனுமான பிரமாணத்திலிருந்து இப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, ஒரே ஒரு சாட்சி தான் நினைவுலகத்தில் ஒரு அனுபவமாக, கனவுலகத்தில் வேறொரு அனுபவங்களாக, டீப் ஸ்லீப்பில் வேறொரு அனுபவங்களாக பிரதிபலித்தது. சரியா? அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அத கூட போங்க. சரியா? அப்போ there must be the only one consciousness. It is being reflected in the ஜாக்ரத் கான்ஷியஸ்னஸ், கனவு கான்ஷியஸ்னஸ் அண்ட் டீப் ஸ்லீப் கான்ஷியஸ்னஸ் என்று 3ஆக பிரதிபலித்திருக்க முடியும். அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அனுமான பிரமாணத்தால டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரத்யட்சமா நான் உங்களுக்கு காட்டல. நானும் இன்னும் அனுபவிக்கல அப்டின்னே வச்சுக்கோங்க. சரியா? ஆனா, அனுமான பிரமாணத்துல நான் இப்ப நம்ம நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் இப்போ. அனுமான பிரமாணத்துல நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. இந்த ஜாக்கிரத்தில் இருக்கக்கூடிய இந்த அனுபவம் பொய், இது மாயை.
கனவுல இருக்கிறது மாயை, டீப்ஸ்ல இருக்கிறது மாயை என்பதை மிக தெளிவான அனுபவமாக நாம் அனுமான பிரமாணத்துல புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தீங்கன்னா, ஒரு நடிகர் வந்து பிச்சைக்கார வேஷத்துல இருக்கும்போது ராஜா வேஷத்துல இருக்கான், ஒரு கோமாளி வேஷத்துல இருக்கான். இப்படி ஒரு நடிகர் 3 வெவ்வேறு வேஷங்களில் இருக்கும் போதும், ஆனால் அந்த 3 வேஷங்களையும் ஒருவன் அறிந்திருக்கின்றான். இந்த 3 வேஷங்களையும் ஒருவனால் மெமரியில வச்சுக்கிட்டு சொல்ல முடியுது அப்படின்னாலே, அப்போ இந்த 3க்கும் பேஸாகத்தான் இருக்க முடியும். அது இந்த 3மே நீ அல்ல, இந்த 3மே மாயை என்று புரிந்து பேசிக்கலி இந்த மாயைன்னு எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ, சேம் மொமெண்ட் நம்ம யாருன்றது ஒரிஜினல்ல நம்ம டச் பண்ணிடலாம். வேதங்களுடைய மேஜர் சாரமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இது மாயான்னு புரிஞ்சுக்கோ. அதாவது நம்ம நேத்து பார்த்தோம். ஐ திங்க் நம்ம சண்டே கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, அது ஒரிஜினல் கான்ஷியஸ் அண்ட் ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு பார்த்தோம். சிதாபாஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்க்கு இன்னொரு பேரு. அந்த reflected consciousness தான் has to feel that it is a reflected consciousness, it's not original consciousness. நம்ம reflected consciousness நம்ம ஒரிஜினல்னு ஃபீல் பண்றதுதான் தப்பு. பிச்சைக்காரன் தன்னை பிச்சைக்காரன் நினைக்க கூடாது. பிச்சைக்காரன் தன்னை நடிகன்னு நினைக்கணும். நடிகங்கிறது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிச்சைக்காரன்றது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். சரியா? அப்போ இந்த பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் தன்னை மறந்தது. அது தன்னை பிச்சைக்காரன் என்றே நினைத்தது. விளைவாக தன்னை மறந்தது. அப்போ இப்ப தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஹேஸ் டு ஃபீல் தட் இட் இஸ் a ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அதாவது பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரன் தான் பிச்சைக்காரன் என்பது வேஷமே. தான் பிச்சைக்காரன் அல்ல. தான் பிச்சைக்காரன் என்பது சும்மா நாச்சுக்கும் ஒரு வேஷமாகத்தான் இருக்க முடியுமே தவிர, இருக்கிறதே தவிர, அது உண்மை அல்ல. இது ஒரு மாயா. எப்ப வந்து அது வேஷம்னு அந்த நடிகன் வந்து இது வேஷம் போட்டுட்டு இருக்கேன், நான் பிச்சைக்காரனா நடிச்சிட்டு இருக்கேன், நான் வேஷம் போட்டுட்டு இருக்கேன், இந்த மொமெண்ட் புரிஞ்சுக்கும் போதே அவன் நடிகன் ஆயிட்டான்னு தானங்க அர்த்தம். நீ நடிகன்னு புரிஞ்சுக்க வேண்டாம்ங்கிற நான். அதுதான் நீ நடிகனா தானே இருக்க. அவன் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கும் போதும் நடிகன் தானே. நான் ஸ்ரீயா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது நான் தானங்க ஆத்மா. ஆத்மாங்கிறது அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் எல்லாருக்குமே ஆத்மா தானங்க. இங்க இருக்கிறது ஆத்மா தவிர வேற எதுவும் இல்லைங்க. சோ தேர்ஃபோர் நீ ஆத்மா அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நீ ஆத்மாவா தான் இருக்க. ஆனா எங்க கோளாறு நடந்ததுன்னா, இந்த வேஷத்தை நானும் நினைச்சே இல்ல. அந்த வேஷம் நான் அல்ல, அது வேஷம்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். தி மொமெண்ட் when you understand that it's வேஷா இஸ் a வேஷா. அதாவது இந்த மாயைக்காக எடுத்துக்கொண்ட அந்த வேஷத்தை வேஷம் என்று நீ புரிந்து கொண்டாலே, அல்லது இப்ப நான் இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது வேஷம் தான்டா, இது மாயை தான்டா. இந்த நிஜ உலகமும் மாயதான். இப்ப நான் மட்டும் புரிஞ்சுக்க கூடாதுங்க. அடுத்து நானே தான் இந்த உலகமா ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கேன். நீங்களும் வேஷம்தான். எல்லாமே வேஷம்தான் என்ற ஒரு ஆழமான மாயா தத்துவத்தை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ, அந்த மொமெண்ட்லேயே அவன் தான் யார் என்பதை உணர்ந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றான். மாயையிலே சிக்கினான் ஆதலால் தன்னை மறந்தான். மாயை மாயை என்று உணர்ந்தால் அக்கணமே தான் யார் என்பதை உணர்வான். சோ இந்த பேசிக் லாஜிக்ல இருந்து நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 3 அவஸ்தைகளின் வாயிலாக இந்த சாட்சி அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது வேதம் அப்படின்னா ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், அனுமான பிரமாணமாக மட்டும்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வாட் யூ திங்க் தட் யூ ஆர் அப்படிங்கிறது பிரத்யட்சம் இல்லையா? அப்போ அனுமான பிரமாணத்தை வைத்து நீ மனனம் செய்து நிதித்தியாசனத்தை செய்தால், சிரவண மனன நிதித்தியாசனம் நம்ம எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடுறதுங்க. சிரவணம்ங்கிறது இப்ப நான் சொல்றது நீங்க கேட்கறது. நெக்ஸ்ட், ஆமா நான் பிரம்மம் தான், நான் ஆத்மா தான். இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது உங்க பேரை நீங்க சொல்லிக்கோங்க சரியா? இது எல்லாமே வெறும் மாய சொரூபம் தான், மாய பிம்பம் தான் அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு மனனம் செய்கிறீர்களோ, மனனம் செய்ததுக்கு அப்புறம் அதே ரெஃப்ளெக்ட் ஆகி நிதித்தியாசனம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்வதற்கு மனனம் அவசியம். இப்ப நான் சொல்றேன், இது வந்து தியரட்டிக்கலா ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. மனனம் செய்யனா திரும்ப 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 அதை யோசிச்சு நீங்கள் அதை 100% ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும்போது மனனத்தை முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அத்தோட அதையே நீங்கள் சிந்திக்கிறீர்கள். எதுவாக நீ நினைக்கிறாய் அதுவாக ஆஃபா. அப்ப 100% அண்டர்ஸ்டாண்டிங்கோட நினைச்சா மட்டும்தான் ஆக முடியும். சும்மா வந்து நான் எப்படி நினைக்க முடியுங்க? அதான் சொன்னேன்ல, அந்த கதைக்கு அது பொருந்தது. நீ எரும மாடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நீ எரும மாடு ஆயிடுவேன்னா, அங்க வார்த்தை அங்க முக்கியமே கிடையாதுங்க. வார்த்தை இஸ் ஆஃப் நோ யூஸ். சும்மா நான் எரும மாடு பட் ரியலா ஃபீல் பண்ணணும். ஐ அம் தி பஃபலோ அப்படின்னு அவன் ரியலா எந்த அளவுக்கு ஃபீல் பண்றானோ அவன் பஃபலோவா மாறிடுவான் அப்படிங்கிறது தானே மேஜர் ஃபேக்ட். அப்ப அந்த ஃபீலிங்க்கு எது கை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த அனுமான பிரமாணம் நமக்கு கை கொடுக்குது.
அப்ப இந்த அனுமான பிரமாணம் மூலியமாக ஒன்று நாம் விளங்கிக் கொண்டோம். நான் சுத்த சச்சித்தானந்த சுரூபமான பரபிரம்மம். நான் சாட்சியாக எல்லா அவஸ்தைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறேன். எந்த அவஸ்தையும் உண்மை அவஸ்தை அல்ல. எப்படி கனவு அவஸ்தையை விழித்தவுடன் அதை கனவு என்று அதை ஒரு மேட்டராவே நான் கன்சிடர் பண்ணலையோ, அதே போன்று இந்த ஜாக்கிரஸ்த அவஸ்தையும் நான் சாட்சி, இந்த நடிகன் நான் புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஒரு நடிப்பு தான். ஏன்னா எல்லா வேஷமும் ஒரு அந்த கனவை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அந்த அவஸ்தையில இந்த அவஸ்தை வந்ததுனால அது கனவுன்னு புரியுது. ஞான அவஸ்தை, ஞான விழிப்பு உனக்கு ஏற்படும் போது ஜாக்கிரத அவஸ்தையும் வந்து நடிப்பு தான் புரியும். வேஷம் தான் புரியணும் இல்லையா? அப்ப இந்த மூன்றுமே நீ அல்ல. இந்த மூன்றுமே ஒரு மாய பிம்பங்கள் தான். உண்மையில் இதற்கு ஆதாரமாக நீ இருக்கின்றாய். அனைத்து அவஸ்தைகளையும் ஆனந்தமாக அனைத்து உனது பொய் தோற்றங்களையும் ஆனந்தமாக அனுபவிப்பதற்கென்றே நீ இருக்கின்றாய். ஆனால் அது நீ அல்ல. ஆனால் நீதான் அதுவாக இருக்கின்றாய் என்றெல்லாம் இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அந்த நிதித்தியாசன பயிற்சிக்கும் மனனத்துக்கும் நமக்கு உதவுவதற்காக இந்த அவஸ்தாத்ரயா என்று வேதத்தில் சொல்லப்பட்டு 3 அவஸ்தைகள் நீ அல்ல, அதற்கு ஆணிவேராக இருக்கின்ற துரியாவஸ்தை தான் நீ என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதுவே இன்றைய கேள்வி கேட்டதின் நோக்கம் அண்ட் சாரம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.